ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். விஜய் அப்புறம் சங்கீதா விவாகரத்து சம்பந்தமா கசிஞ்ச ஒரு மனு. ஆமா, அத சுத்தி சோஷியல் மீடியாவுல நடக்கிற விவாதங்கள் இது எல்லாத்தையும் தான் நாம இன்னைக்கு டீப்பா அலச போறோம். ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடலாம். கண்டிப்பா, ஏன்னா இதுல அரசியல், தனிப்பட்ட உணர்வுகள்னு நிறைய விஷயங்கள் கலந்துருக்கு. அதனால நாம எந்த ஒரு தரப்புக்கும் சப்போர்ட் பண்ண போறதில்ல. சோர்ஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அத பல கோணங்கள்ல உள்ளபடி உங்களுக்காக நாங்க சொல்ல போறோம். சரி. இப்போ இந்த நடுநிலை தன்மையோட நேரா விஷயத்துக்குள்ள போவோம். போயிடலாம். அந்த லீக்கான பெட்டிஷன்ல இருக்கிற டைம்லைனை நீங்க கவனிச்சீங்களா? நிஜமாவே ஷாக்கிங். ஏன்னா 2021ல இருந்தே அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றதா அதுல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2023ல இருந்து 2 பேருக்கும் எந்த கான்டாக்டும் இல்லன்னு அதுல இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ட்வீட் போட்டாலே அடுத்த செகண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைரலாக்குற இந்த டிஜிட்டல் உலகத்துல 2021ல நடந்த ஒரு விஷயம் இத்தனை வருஷமா யாருக்கும் தெரியாம இருந்துச்சுங்கிறது பெரிய ஆச்சரியம்தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள்னு அந்த மனுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் ரொம்பவே எமோஷனலா இருக்கு. ஆமா, இன்னொரு நடிகையோட குறுக்கீடு தான் இந்த பிரிவுக்கு காரணம்னு அந்த பெட்டிஷன்ல ரொம்ப தெளிவா சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்காக உடனே விவாகரத்துன்னு போகாம குழந்தைங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லி விஜய் கேட்டதால விவாகரத்து முடிவை சங்கீதா தள்ளி வச்சாங்களாம். ஆனா அந்த நடிகையோட இன்ஸ்டாகிராம் போஸ்டுகள் சங்கீதாவை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. இத பத்தி பேச ட்ரை பண்ணப்போ விஜய் தன்னை வார்த்தைகளால ரொம்ப அவமானப்படுத்திட்டார்னு அந்த மனுல இருக்கு. இது எல்லாமே சோர்ஸ்ல இருக்கிற தகவல்கள் தான். சரி, இப்போ உங்க எல்லார் மைண்ட்லயும் ஓடுற ஒரு விஷயம் எனக்கு புரியுது. இந்த விவகாரத்துல நடிகை த்ரிஷாவோட பேரு எப்படி உள்ள வந்துச்சுன்னு தானே கேக்குறீங்க? எக்ஸாக்ட்லி. அதுக்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட தேதி. ஆகஸ்ட் 25. ஆமா, 2023 ஆகஸ்ட் 25. அன்னைக்கு தான் விஜய் சங்கீதாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. சரியா? அதே தேதியில த்ரிஷா ஸ்வீடன்ல தன்னோட கையில ஒரு கிளாஸோட இருக்கிற ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த மனு கசிஞ்சதும் சோஷியல் மீடியாவில எல்லாரும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி மாறிட்டாங்க. பல மாசங்களுக்கு முன்னாடி போட்ட ஒரு போட்டோவை தோண்டி எடுத்து அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறாங்க. அந்த போட்டோவை வச்சு நெட்டிசன்கள் கேக்குற கேள்விகள் ரொம்பவே ஹார்ஷா இருக்குன்னு சொல்லலாம். கல்யாணமான ஒருத்தரை டேட் பண்ண ஓம் பொண்ணு சம்மதிப்பாளான்னு கேக்குற அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை நீங்க இணையத்துல பாத்திருக்கலாம். இப்போலாம் சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஒரே இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு தான். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க. முக்கியமா இந்த விவகாரத்தை மக்கள் 2 விதமா பாக்குறாங்க. ஒரு தரப்புல விஜயோட ஆதரவாளர்கள் இத ஒரு மிகப்பெரிய அரசியல் சதின்னு சொல்றாங்க. ஒரு தனிப்பட்ட விவகாரத்தை எப்படி அரசியலா மாத்துறாங்கன்னு இதுல இருந்து நாம பார்க்கலாம். அதே நேரம் இன்னொரு பக்கம் த்ரிஷாவோட ஆதரவாளர்கள் சும்மா இல்ல. அவங்க த்ரிஷாவோட பழைய அறிக்கைய மறுபடியும் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. பெரிய இடத்துல இருக்கிறவங்க அருவருக்கத்தக்க கருத்துக்களை பேசக்கூடாதுன்னு, எனக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் தொடர்பில்ல, சம்பந்தமில்லாத தனிப்பட்ட விஷயங்கள்ல என் பேரை இழுக்க வேண்டான்னு அந்த ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இந்த 2 தரப்பு விவாதங்களையும் பாக்குறப்போ ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. பிரபலங்களோட வாழ்க்கையில நடக்கிற சிறு சிறு விஷயங்கள் கூட அவங்களோட கண்ட்ரோலை மீறி எப்படி பப்ளிக் டொமைன்ல ஒரு பெரிய விவாத பொருளா மாறிடுதுன்னு. கண்டிப்பா சோர்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சுருக்கமா சொல்லியாச்சு. இதுல எது உண்மை எது வதந்தின்னு நமக்கே தெரியாது. ஆனா இணையத்துல ஒரு தகவல் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாக்குறது சுவாரஸ்யமா இருக்கு. இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு ஃபைனல் தாட். ஒருவரோட தனிப்பட்ட சட்ட ஆவணங்களும் சரி, சாதாரண சோஷியல் மீடியா போஸ்ட்களும் சரி, பப்ளிக்ல எப்போ வேணாலும் ஆயுதங்களா மாறலாம். ஹாய், அப்படிங்கிற இந்த எல்லாருக்கும் டிஜிட்டல் வணக்கம். காலகட்டத்துல பொதுமக்களோட என்னோட விமர்சன உரிமைக்கும் first film, ஒருவரோட மனம் பேசுதே, தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் re-release ஆக இடையிலான அந்த போகுது எல்லை on கோடு Feb 13. எங்க இருக்கணும்? கண்டிப்பா கொஞ்சம் போய் யோசிச்சு பாருங்க. பாருங்க. It's also an